அன்பார்ந்தவர்களே, ஒப்பிட வேண்டாம். டோன்ட் கம்பேர். இன்னைக்கு ஒருவர் மற்றவரோடும் ஆன்மீக வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் சரி, சராசரி வாழ்க்கையில் நிலையிலும் சரி, இன்று ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒப்பிட்டு பார்த்துத்தான் வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறோம். டோன்ட் கம்பேர். அதன் செயலுக்கேற்றவாறு தான் நமக்கு முழுமையான தீர்வு கிடைக்கிறது என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக ஒப்பிட வேண்டாம் என்ற உள்ளுணர்வை வார்த்தை வழியாக இறைவன் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுகிறார். வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அதை அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசையரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பீடு செய்கிறோமா? மற்றவரோடு கம்பேர் பண்ணி நமது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த நிகழ்வை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்கமாக அளிக்கிறது. மற்ற சீடர்கள் நோன்பு இருக்க உமது சீடர்கள் ஏன் நோன்பு இருக்கவில்லை? ஏன் அவர்கள் பின்பற்றவில்லை என்று ஒரு ஒப்பீடுதல் செய்கிறார்கள், கம்பாரிசனை செய்கிறார்கள். அதை ஆண்டவர் அழகாக இன்று தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆண்டவர் கூறிய ஒரு சில வார்த்தைகளை நாம் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது, இன்று அந்த இறை வார்த்தைகளை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டும் பண்பாட்டிலே வைத்திருக்கிறோம் என்று சிந்திப்போம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று உரைத்தார் ஆண்டவர். நாமோ நம்மை நாம் உயர்த்தி கொள்ள மற்றவரை தாழ்த்தி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காண்பி என்றார் நம் ஆண்டவர். நாமோ மறு கன்னத்தை மட்டுமல்ல, உயிரை அறைந்து விடுகிற சூழ்நிலையில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார் அருள்நாதர் இயேசு. நாமோ 5 பேரை பங்கிட்டு 5000 பேரை பங்கிட்டு நமக்கான மீன்களையும் அப்பங்களையும் இன்று உண்டு பெருத்து கொழுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சூழ்நிலையில் இருந்து நாம் மாற வேண்டும். ஆன்மீகம் என்பது தன்னிறைவோடு ஆற்ற வேண்டிய செயல்பாடு. அதை மற்றவர்களோடு ஒப்பீடு செய்கின்ற பொழுது அர்த்தமற்றதாகிவிடுகிறது. ஆன்மீகம் என்றாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நாம் மற்றவரோடு ஒப்பிடுகின்ற பொழுது அதன் உள்ளர்த்தத்தை இழந்து முழுமையாக நமது வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தை இழந்து போய்விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, லூக்கா 5:33 உம்முடைய சீடர் உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றாரே, ஏன் அவர்கள் நோன்பு இருக்கவில்லை என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். இறைவன் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதே கிடையாது. இன்னைக்கு இந்த கம்பேரிசனால, ஒப்பிட்டு பார்க்கனால நாம் முழுமையான மகிழ்ச்சி இழந்து போயிடும். உண்மையான மகிழ்ச்சி அங்கு கிடைப்பதில்லை. ஒரு சில பேர் இந்த உலகத்துல இருக்கதாங்க செய்யறாங்க. எப்பயுமே பிறரை குறை சொல்லிக்கிட்டோம், பிறர் மீது தீர்ப்பிட்டுக்கிட்டோம், பிறர் செயலை சந்தேகப்பட்டு கொண்டும், பிறர் செயல்களில் குற்றம் கண்டுபிடித்து கொண்டும் எத்தனையோ பேர் இந்த மண்ணொலியில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு பொருட்டாவே நாம் எடுத்துக்கொள்ள கூடாது, கண்டுக்கவே கூடாது. அதே போல அவர்களை நாம் கண்டுகொண்டவர்களை பெரியவராக மாற்றி விடுகின்ற பொழுது நமது வாழ்வை நாம் கரைப்பிடித்துக் கொள்கிறோம். சாக்கடல கல் எறிஞ்சிங்கன்னா அது நம்ம மேலதான் தெரிச்சு நமது துணியை பாழாக்கி விடும். அதனால ஒருபோதும் நல்ல பயன் அளிப்பதில்லை. எனவே அதை உணர்ந்து கொள்வோம். எனவே கண்டுக வேணாம், நம்மை நாம் கரைபிடித்துக் கொள்ள வேண்டாம். ஒரு சில நிகழ்வுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருவிவிலியத்திலிருந்து மத்தேயு 20:1-16. திராட்சை தோட்ட உரிமையாளர் காலையிலிருந்து நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை, ஒவ்வொரு வேலையிலும் ஒரு சில பேர் வேலை செய்யறாங்க. ஆனால் அனைவருக்கும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் ஒரே கூலியை அங்கு தலைவன் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இங்க கம்பாரிசனே இல்லைங்க. கடவுள் யாரையும் ஒப்பிட்டு பார்ப்பதே கிடையாது. மேலும் லூக்கா நற்செய்தி 18:9-14 வரை பரிசேயனும் வரி தண்டுபவனும். பரிசேயன் தன்னை வரி தண்டுபவனோடு ஒப்பிட்டு நான் இறைவனின் தன்னை முன்னிலைப்படுத்துகிறான். நான் இறைவன் முன்பாக நோன்பு இருக்கிறேன், 10ல் 1 பங்கை செலுத்தி விடுகிறேன், என் கடமையிலிருந்து நான் தருவதில்லை, என்னாலும் நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் ஒரு நல்ல ஆன்மீகவாதி என்று இந்த பரிசேயன் வரி தண்டுபவனோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறான். ஆனா வரி தண்டுபவனோ தன்னை இறைவன் முன்பு தாழ்த்தி கொள்கிறான்.
இறைவன் அவனை ஆசீர்வதிப்பை பார்க்கிறோம். இந்த பரிசேயன் ஒப்பீடு செய்கின்ற பொழுது இறைவன் அவனை முழுமையாக தள்ளி வைப்பதை பார்க்கிறோம். ஒப்பீடு கடவுள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. சிறந்த உதாரணம் மத்தேயு நற்செய்தி 5:45 வாசிங்கன்னா தெளிவா இறைவார்த்தை அழகா சொல்லி இருப்பாருங்க கடவுள். அது என்னவென்றால், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் கதிரவனை உதித்தல செய்கின்றார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழிய செய்கிறார். நல்லவன் கெட்டவன் கடவுள் யாரையும் பிரிச்சு பார்க்கறது இல்லை, எல்லோருக்கும் ஒரே சமமாக தான் இருக்கிறார். இன்னும் ஒரு படி மேல போய் கதிரவன் உதித்தெழுவதும் மழை பொழிவதும் நல்லவன் தீயவன் என்று பார்த்து செயல்படுவதில்லை. இது இயற்கையின் நீதி. எல்லாரு மேலையும் நல்லது நடக்கத்தான் செய்யுது. எல்லாரு மேலையும் இந்த சூரியன் உதிக்கதான் செய்யுது. நல்லவனுக்காக உதிக்கிறது இல்ல, கெட்டவனுக்காக மறைஞ்சு போயிடுறது இல்ல. அதே போல நல்லவன் தான் மழை பெய்யும், கெட்டவன் தான் பெய்யாது இல்ல. எல்லாரையும் ஒரே ஈக்குவலைஸா தான் கடவுள் பார்க்கிறார். எனவே இதை உணர்ந்து நம்மை மற்றவர்களோடு ஒப்பீடு செய்யும் மனநிலையை முழுமையாக தவிர்த்து தன்னிறைவு உள்ளவர்களாக வாழ முயல்வோம். மத்தேயு 16:22 சொல்லுவது போல, உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. ஒருபோது நம்மிடம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. என்னைக்குமே கம்பேர் பண்ணாதீங்க. குடும்பத்துல பிரச்சனை வருதா, கம்பேர் பண்றது, நான் நிறைய வேலை செய்யறேன், நீ கம்மியா செய்யற, எங்கிட்ட அதிகமா இருக்கு, உங்ககிட்ட கம்மியா இருக்கு. அதே போல இந்த வாழ்க்கையை நிறைவா வாழலாம். என்னைக்கு மத்தவனை பார்த்து கம்பேர் பண்றீங்களோ அன்னைக்குதான் குடும்பத்துல மகிழ்ச்சி எழுந்து போறோம். எனவே ஒருபோதும் நாம் ஒப்பிட வேண்டாம். இறைவன் கொடுத்த அருளை வைத்து நிறைவாக வாழ்வோம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஜெபிப்போமா. அன்பே இறைவா, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளும் உணர்ந்து ஒருபோது நாங்கள் பிறரை ஒப்பிட்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்காமல் நீர் கொடுத்த அருளையும் ஆசீர்வதித்து நிறைவுள்ள மனிதர்களாக வாழ எங்களை முற்றிலுமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.